சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஓமியோபதி மருத்துவ படிப்புகளுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று இந்திய மருத்துவம் மற்றும் ஓமியோபதி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. அதன்படி சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஓமியோபதி படிப்புக்கான சேர்க்கைக்கு https://www.tnhealth.tn.gov.in என்ற இணையதளத்தில் நாளை முதல் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை தபால் வாயிலாக 27ஆம் தேதி அன்று மாலை 5:30 மணிக்குள் இந்திய மருத்துவம் மற்றும் ஓமியோபதி இயக்குநரகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலின் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகரித்துள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல், மத்திய மேற்கு, மத்திய கிழக்கு மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். சில இடங்களில் இடையிடையே மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசலாம் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கான வசதிகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு கூடுதல் அவகாசத்தை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 66 பேர் பலியான சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் சமூக பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண அரசை வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், குமரப்பன் அமர்வு தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது குறிப்பிடத்தக்கது. விவசாயிகள் நலன் கருதி 2024-25ஆம் ஆண்டின் பருவத்திற்கான நெல் கொள்முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் துவக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். விரைவு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குனர் மோகன் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் அதிநவீன சொகுசு ஏர் மற்றும் படுக்கை வசதி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகளை குழுவாக சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும், அறுபடை வீடு உள்ளிட்ட கோவில்களுக்கு செல்வதற்கும் ஒப்பந்த ஊர்தி அடிப்படையில் குறைந்த கட்டணத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும், இந்த பேருந்துகள் சென்னையில் இருந்து பல்வேறு நகரங்களுக்கும் இதர இடங்களில் இருந்து வெவ்வேறு பகுதிகளுக்கும் இயக்கும் வகையில் வாடகைக்கு தரப்படும் என்றும், மேலும் விவரங்களுக்கு www.tnstc.in என்ற இணையதள முகவரி மற்றும் 9445014402 9445014424 மற்றும் 9445014463 ஆகிய மொபைல் போன் எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் அரசு அமைந்த பின் அனைத்து துறைகளுமே வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதிலும் கல்வித்துறை மறுமலர்ச்சி அடைந்திருக்கிறது. உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழகம் நம்பர் 1 என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதுநிலை மருத்துவ படிப்புக்காக நீட் தேர்வு எழுதும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தமிழகத்திலேயே தேர்வு மையங்களை ஒதுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். பருவமழை காலத்திற்கு முன்பே சாலை பணிகளுக்கு முக்கியத்துவம் தந்து பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு உத்தரவிட்டுள்ளார். கோவை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உட்பட 9 மாவட்டங்களைச் சேர்ந்த பழங்குடியின இளைஞர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியில் சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சி, கோவை, கன்னியாகுமரி, வேலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறையில் 3 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பணி ஓய்வு பெற்றுள்ள நிலையில் அந்த பொறுப்புகள் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி பழனி மாவட்ட கல்வி அலுவலர் M. பரிமளா, திண்டுக்கல் மாவட்டத்தையும், தென்காசி மாவட்ட கல்வி அலுவலர் N. தேவிகா ராணி அந்த மாவட்டம் முழுமைக்கும், விருதுநகர் மாவட்ட கல்வி அலுவலர் S. அசோக் குமார் விருதுநகர் மாவட்டம் முழுமைக்கும் நிதி அதிகாரத்துடன் கூடிய முழு கூடுதல் பொறுப்புடன் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த 54,000 சுய உதவிக்குழு மகளிர் பங்கேற்கும் 100 நாட்கள் விழிப்பு பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சார்பில் நாடு முழுவதும் நடத்தப்படும் இந்த விழிப்பு பயிற்சியில் மொத்தம் 15 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளனர். இது குறித்து மத்திய அரசின் சார்பில் மாநிலங்களுக்கு கடிதமும் அனுப்பப்பட்டுள்ளது. தாம்பரம் ரயில் நிலைய பராமரிப்பு பணி காரணமாக புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகளின் வசதிக்காக
கூடுதலாக 70 மாநகர பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை பாரிமுனையில் உள்ள காளிகாம்பாள் திருக்கோவிலுக்கு 2.17 கோடி ரூபாயில் புதிய வெள்ளி தேர் செய்ய உருவாக்கப்பட்டுள்ள மரத்தேருக்கு வெள்ளி தகடு வேயும் பணிகளை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். இந்த பணிக்காக 277 கிலோ வெள்ளி கட்டிகளை அவர் வழங்கினார். ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசையை முன்னிட்டு சேலம் கோட்டம் சார்பில் 350 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சேலம் கோவட்ட நிர்வாக இயக்குனர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழக மாணவர்கள் இந்திய அரசியல் சாசனத்தையும் அது உருவான பின்புலத்தையும் தெரிந்து கொண்டால்தான் தற்போது நடந்து வரும் திராவிட மாடல் ஆட்சியின் பெருமைகள் அவர்களுக்கு புரியும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா, முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், சென்னை முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பி உத்தரவிட்டுள்ளது.